வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். தற்போது தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெய்கின்றது மற்றும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள வானிலை அமைப்பை பார்ப்போம். வங்கக்கடலில் வலுவிழந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது. இதன் காரணமாக நம் காலையில் கூறியபடியே தமிழகம் முழுவதும், அதாவது தமிழக டெல்டா முதல் சென்னை வடகடலோர பகுதிகளும், தென் தமிழக கடலோர பகுதிகளும் மற்றும் அதை ஒட்டியுள்ள உள்பகுதிகளிலும் நல்ல மழை பதிவாகி வருகின்றன. குறிப்பாக சென்னை டு நாகப்பட்டினம் இடப்பட்ட பகுதிகளில் பல இடங்களில் 30 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி தற்போது உள் மாவட்டங்கள், அதாவது டெல்டாவின் உள் மாவட்டங்கள், வட கடலோர உள்பகுதி தமிழகத்தில் உள்ள உள் மாவட்டங்கள் நல்ல மழை பதிவாகி வருகின்றன. நீங்கள் பார்த்து கொண்டு போய் செயற்கைக்கோள் படம் ஈரமிகுந்த வலுகுறைந்த காற்றை, வலுவிழந்த காற்றை மற்றும் வலு குறைந்த காற்றை ஒட்டுமொத்தமாக ஈரப்பத்தை நம் சென்னை முதல் நாகப்பட்டினம் இடப்பட்ட அந்த கடலோர பகுதிகளில் உங்களுக்கு பாருங்கள். இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ் பார்த்தா தெரியும். இதிலேருந்து ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு நிறைய காற்று நிறையா குவியுது தெரியுது உங்களுக்கு. அதே இந்த இடத்துலையும் உங்களுக்கு பாருங்கள், சென்னையிலேருந்து ஃபுல்லாக காற்று நிறையா குவியுது. அதாவது இந்த இடத்துல உள்ள ஈரப்பதத்தை கொண்டு நம்ம இப்படி செலுத்துது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சர்க்குலேஷன் இருந்துச்சு. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு சர்க்குலேஷன் இப்படி தானே எப்போவுமே சுற்றும் புயல். அப்போ இங்கே சர்க்குலேஷன் இருக்குது. அப்போ இது எப்படி அது இந்த காற்று இப்படி கொண்டு வருது ஆன்டி கிளாக் வைஸில். அதனால் இங்கே உள்ள ஈரப்பதம் எல்லாமே சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், தென்கடலோர பகுதியில் வரைக்கும் நல்ல மழை கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்போ. இந்த இடத்துல இப்போ மழை பதிவான அடுத்து உள்பகுதி, அதாவது இந்த சைடோட கொஞ்சம் உள்பகுதி மழை பெய்யும். அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் பெய்யும், தமிழக உள் மாவட்டங்கள். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியில் நம்ம மலை மாவட்டங்கள், தமிழக மாவட்டங்கள் மழை பெய்யும். இப்படி தான் இந்த 2 நாட்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ இப்படி தான் பெய்ய போகுது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இடப்பட்ட பகுதிகள் மிதமான மழை முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்கள் மிக கனமழை பதிவாகும் அடுத்த 2 நாட்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெல்டா முதல் கன்னியாகுமரி இடப்பட்ட பகுதி ஃபுல்லாக அடுத்த 2 நாட்கள் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. இதுதான் இப்போ. அதே உள் மாவட்டங்களையும் சில இடங்கள் மிதமான மழை பெய்யும். எந்த டிஸ்ட்ரிக்ட் நான் ஒதுக்கிறதுக்கு விரும்பல, எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஈஸ்டர்லிஸ், இந்த கிழக்கு காற்றுங்கிற பொழுது எல்லா மாவட்டங்களும் நல்ல மழையை கொடுக்குமா தான் பொதுவாகவே நம்ம அமையும் எல்லா இதுவுமே. அதனால் நம்ம அப்படி தான் நம்ம இப்போ அடுத்த வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது. சரிங்களா? 20ஆம் தேதி ஒரு புயல் உருவாக நம்ம சொல்லியிருந்தோம் தெற்கு அந்தமான் பகுதியில். அது பாருங்கள், நமக்கு தெற்கு அந்தமான் பகுதியில் 20ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒரு சுழற்சி ஒன்று உருவாகுது, அந்தமான் ஒட்டி இந்தோனேசியா ஒட்டி. இது இது நகரும் பாதை மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி, இது இப்படி தான் இலங்கையை நோக்கி தான் வரும். பொதுவாக ஒரு புயல் ஃபார்ம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒரு புயல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது மேற்கு வடமேற்கு, அதாவது வெஸ்ட் மூமெண்ட் எடுத்து திருப்பி நார்த் மூமெண்ட் திருப்பி வெஸ்ட் மூமெண்ட் எடுத்து இதை நோக்கி தான் இது வரும். அப்போ இந்த புயல் பாருங்கள், இந்த சுழற்சி எவ்வளோ ஒரு சுழற்சி இருக்குது. இது 23ஆம் தேதி 24ஆம் தேதி வாக்கில் இலங்கை அருகே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நல்ல மழையை கொடுக்குமா தான் நமக்கு அமைய போகுது இப்போ இருக்க சூழ்நிலையில். அப்படி தான் எல்லா கண்ணி சார்ந்த கணிப்புகளும் காண்பிக்கின்றன. அது குறித்து நம்ம விரைவில் தெரிவிப்போம். எதை நோக்கி நகர போகுது, எந்த ட்ராக்கை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது விரைவில் தெரிவிப்போம். இப்போ நம்ம இது பண்ண வேணாம். இந்த 2 நாள் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மழை பெய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் விரைவில் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உருவாகிய புயல், 20ஆம் தேதி உருவாக இருக்கும் அந்த தாழ்நிலை எப்படி ஏதாவது போது இன்டென்ஸ் ஆகுமா, புயல் ஆகுமா அப்படிங்கிறது அந்த வரக்கூடிய நாட்களில் மிகவும் துல்லியமாக நம்ம தெரிவிக்கும். வானிலைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம சொல்கிற வானிலைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். சரிங்களா? விவசாய நண்பர்களும் சரி, மீனவ நண்பர்களும் சரி, நமது வானிலைகள் தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து நமக்கு அப்டேட் உடனுக்குடன் துல்லியமான அப்டேட் நம்ம தெரிவிச்சுட்ருக்கோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புயல் உருவான்னு சொல்லியிருந்தோம். நம்ம 20ஆம் தேதிக்கு அப்புறம் அது இலங்கையை நோக்கி தான் வரும் அப்படிங்கிறத ஒரு கணினி சார்ந்த காண்பிகள் காண்கின்றன. அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கிரே கலர், இது எல்லாமே ஒரு புயலோட அடர்த்தியான பகுதின்னு சொல்லுவோம். அது புயலாக மாறிச்சுன்னா அது நம்மளை நோக்கி தான் அது வரப்போகுது அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். இது இலங்கையை நோக்கி தான் வரும், கண்டிப்பாக இலங்கை மற்றும் தமிழை நோக்கி தான் வரப்போகுது அப்படிங்கிறத நான் அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? இதுதான் பார்த்துக்கோங்க. எங்கெங்கே மழை பெஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த சேட்டலைட் பிக்சரில் உங்களுக்கு தெரியும், செயற்கைக்கோள் படத்தில் சென்னை முதல் டெல்டா டு தென் தமிழகம். அதான் உள்ள சிவப்பு கலரில் இருக்குல்ல, சிவப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பச்சை கலரில் இருக்கல, இது எல்லாமே சின்ன சின்ன மலை மேகங்கள் தான். இது இன்ஃப்ராரெட்டில் கலரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே பாருங்கள், நம்ம தமிழகம் ஃபுல்லாகவே ஈரப்பதம் இருக்கிறதுனால வட உள் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை பதிவாகிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்த 2 நாட்களுக்கும் இதே நிலை தான் நீடிக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நாளை மற்றொரு வானிலைகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.